ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக் ரெசிபி செய்ய போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எக் ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ பெப்பர் ஒரு அரை ஸ்பூனு. இப்போ கொத்தமல்லி தூள் அரை ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூனு. இதையெல்லாம் மிக்சட் பண்ணிக்கலாம். இப்போ கஸ்தூரி மெத்தி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா எடுத்து நல்லா கசக்கி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா பவுடரும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் இப்போ நம்ம எக் ரெசிபி பண்ணுறதுக்கு உண்டான பவுடர் ரெடி. இப்போ மிக்சடு பவுட்ரு ரெடி ஆகிடுச்சி. இதை ஒரு பக்கம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வேவிச்ச முட்டையை ஆஃபாக எடுத்து நமக்கு இந்த எல்லோ எக்கு எல்லோ கரு நமக்கு தேவைப்படாது, இதெல்லாம் எடுத்துடலாம். அந்த மாதிரி எல்லா எக்ஸும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா எக்ஸும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு முட்டையை இப்படி நீங்கள் பவுல்ஸில் உடச்சி நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸையும் இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஆஃப் எக்கு எடுத்துக்கலாம். நம்ம இந்த மசாலாலாம் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணி இந்த எக்கு கலக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இது ஒரு டிப்பு பண்ணி இந்த ப்ரெட் க்ரம்ஸ் இருக்குது பார்த்திங்களா. இப்போ இந்த ப்ரெட் க்ரம்ஸில் நம்ம ஒரு பரட்டி இப்போ அப்படியே ஆயிலில் டிப் பண்ணி ஆயிலில் பொரித்து எடுக்க போகிறோம். இப்போ இதே மாதிரி எல்லா எக்கையும் பண்ணிவிட்டு ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் தவாவில் வச்சுருக்கோம். ஆயில் எல்லாம் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஒவ்வொரு எக்கையும் நம்ம போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். மீடியமான ஹீட்லேயே வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு ஃப்ரை பண்ணி எல்லா எக்ஸையும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் 2 பக்கம் பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். பொரித்து எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு 2 மஞ்சக்கரு இருந்தது பார்த்தீங்களா, அது கூடயே ஒரு 4-5 ஸ்பூன் மயோனஸ் நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. டொமேட்டோ கிச்சன் சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு 2 ஸ்பூனு. இப்போ பெப்பர் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 பிஞ்ச் சால்ட்டு சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு 1/4 பிஞ்ச் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மயோனஸ் கூட நல்லா கலக்கிக்கோங்க. நம்ம மயோனஸ் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கிறோம். வீட்லேயே நம்ம சூப்பராக மயோனஸ் 2 எக்கில் 1 கப்பு ஆயிலையே சூப்பராக 1 கப்பு மயோனஸ் ரெடி பண்ணிக்கலாம். அந்த மயோனஸ் வீடியோ பார்த்து நீங்கள் வீட்லேயே மயோனஸும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எக்கில் மேலே அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த எக்கு, அது மேலே இந்த மயோனஸை டெக்கரேட் பண்ணலாம். ஒரு அரை ஸ்பூன் நாம் அது மேலே சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக எக்கில் நம்ம டெக்கரேட் பண்ணுறோம். பிளேட்டுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டெவில் எக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.